வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். நம்ம இந்தியன் ஆர்மிக்கான கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 நாள் கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னமும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அப்படிங்கிறதே தெரியலை. ஓகே, கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, நீங்கள் வந்து ஆர்மி அக்னிவீருக்கான கிராஷ் கோர்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கிராஷ் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்னிவீர் ஜிடி, ட்ரேட்ஸ்மேன், உமன் மிலிட்ரி போலீஸ், டெக்னிக்கல், இந்த 4 போஸ்ட்டுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் இது மட்டும் போதுமானது. இதை தாண்டி நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போதுமானு கேட்குறீங்க, இது மட்டும் போதுமானது. நர்சிங் அசிஸ்டண்ட்டுக்கு கொடுங்க, கிளர்க்குக்கு கொடுங்கன்னு ஒரு சிலர் கேட்குறீங்க. அதுக்கு கிராஷ் கோர்ஸ் அப்ளிகபிள் ஆகாது. அதுக்கு நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு நான் முன்னாலேயே வீடியோஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். ஏன்னா அது 60 நாளுக்குள்ளே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க முடியாது. ஓகே, இப்போ இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டென்ட்டில் பார்க்கணும். நீங்கள் கண்டென்ட் விட்டுட்டு வேறு இடத்துல பார்க்கக்கூடாது. ஓகே, ஸோ கண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபோல்டர் வரும். இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அண்ட் லிங்க்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த கிராஷ் கோர்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய குரூப் அண்ட் சேனல். இதில் நீங்கள் ஆர்மிக்கு படிக்கிறீங்கன்னா இந்த 2 குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஒரு சில டவுட் இருக்குதுன்னா அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவில் இந்த ஃபோல்டரில் கூடிய வீடியோஸை கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டெய்லி டார்கெட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ டே 1 to 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதில் டே 1, டே 2, டே 3 அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் 2 வீடியோ, 3 வீடியோ, இல்லைனா 4 வீடியோ கூட வந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த வீடியோவை மட்டும் நீங்கள் டெய்லி ஒரு நாளுக்குள்ளே அந்த டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுலேயே பிடிஎஃப்பும் இருக்கும். இப்போ ஜிகே சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பிடிஎஃப் இருக்கும். ஒரு பிடிஎஃபில் ஃபுல்லாக தமிழில் இருக்கும், ஒரு பிடிஎஃபில் ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு தமிழ் பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி நான் டெய்லி ஒரு நாளோட ஃபோல்டரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இதில் டாபிக் வைஸ் வீடியோஸ்னு இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதில் டெய்லி டார்கெட்டில் என்ன கொடுக்குறோனோ அதே வீடியோஸ் தான் இருக்கும். பட் டெய்லி டார்கெட்டில் எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்கும். உங்களுக்கு தனியாக ரீசனிங் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். ஓகே, தனியாக எனக்கு சயின்ஸ் மட்டும் வேணும்னா இந்த ஃபோல்டரில் பார்த்துக்கலாம். ஜிகே மட்டும் வேணும்னா இதே இதில் வந்து இன்னும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேத்ஸ் மட்டும் வேணும்னா இதில் இன்னும் ஆட் பண்ணுவோம். ஸோ டெய்லி டார்கெட்லேயும் வந்துடும். அதில் இருக்கிறத டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டரில் கொடுத்துருப்பேன். 2லேயும் வேறு வீடியோ கிடையாது, சேம் வீடியோஸ் தான். அடுத்து நீங்கள் டெக்னிக்கலுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு சில டாபிக் அதிகமாக படிக்கணும். ஸோ அது என்னென்ன படிக்கணுமோ அதை வந்து நான் இதில் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் ஃபார் டெக்னிக்கல்னு கொடுத்துருப்பேன். நீங்கள் டெக்னிக்கலுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நான் டெய்லி டார்கெட்டில் கொடுத்தது போக இதெல்லாம் நீங்கள் படிச்சிடணும். ஸோ டெய்லி ஒரு 2 வீடியோ அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோஸையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து நான் ஆல்ரெடி கொடுத்தது போக ஒரு சில டாப்பிக்கில் வந்து எப்போவா தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அது தேவைப்படுறவங்க, எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறவங்க இந்த எக்ஸ்ட்ரா வீடியோஸ் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான், சிம்பிள், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.